என்ன அவசரம்? சின்ன புள்ள தானே. வயிற்றுக்கு வாச திறந்தா மாதிரி மனசுக்கு வாச திறந்துட்டா கண்ட கண்ட குப்பையெல்லாம் போய் பால் காய்ச்சும்ல. அதுக்கு பிறகு சுத்தம் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா வயசு அப்படி. இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு வேண்டு பார்த்தேன். அதான் அவ படிச்சதெல்லாம் போதும். கண்ட கண்ட குப்பையெல்லாம் கூடி அங்கதான் கொட்டி கிடக்கு. பள்ளியோடத்தை நிறுத்து. என்னத்த பேசிக்கிறீங்க? என்னத்த பேசிக்கிறீங்க? நம்ம இளவரசி கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிறீங்க. ஆமண்ணே, என் மகன் சக்கரைக்கு இளவரசிண்டா உசுரு. அவ சாப்பிடறதுக்கு தங்கத்தட்டு வாங்கி வந்திருக்காண்டா பாரு. நம்ம காலம் மாதிரி இல்ல மைனி. நம்ம நினைச்ச உடனே அதெல்லாம் நடந்துருது. இவ காலம் என்ன வானத்துல இருந்து பொத்துட்டா வந்திருக்கு? அவ பிறந்து தொப்புள் கொடி அறுத்து முடிச்சு போட்டாண்டிக்கு கல்யாணம் முடிச்சு சக்கரைக்கு ஆயி போச்சுல. ஒரு நாக்கு ஒரு சொல்லு, அதானே நம்ம வழக்கம். பள்ளியோடத்தை நிறுத்தி போட்டு பக்குவம் பண்ண பாருங்கப்பா. எல்லாருமா சேர்ந்து என் படிப்புக்கு உழ வைக்க பாக்குறீங்களா? இருங்கடி, பக்குவத்தை நீங்க பாருங்க, பண்டத்தை நான் பாக்குறேன். இப்படி சோறு தண்ணி இல்லாம கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? உங்க ஐயா உனக்கு கெடுதலா பண்ணுவேன். நானும் யோசிச்சுதான் சொல்றேன். சாப்பிடுறா. என்னடி ஒரேத வரிசைய காட்டுறவ? அட விடுத்தா, அவர்தான் சொல்லிக்கிருக்காருல்ல. ஊடால நீ வேற என்னத்துக்கு மணியம் படிக்கிருக்க? தூக்கி வச்சு ஆடுங்கடி. மிதிக்கிறனே தெரியும் ஆறு மணியம் பண்றான்னு. இப்பயே நீ ரொம்ப படிச்சுட்டேன்ட்டு நம்ம உறவுக்காரங்க எல்லாம் ஏங்காத குடையிறாங்க. சக்கரைக்குத்தான் நீ இந்த ஆயாச்சு. ஒன்னும் ஆறுக்கோசம் படிக்க போற. படிச்சா நீ கலெக்டர் தான் ஆவ. ஆனா சர்க்கரையை கட்டிக்கிட்டா மகாராணி ஆவடா, மகாராணி ஆவ. நான் பேஷண்ட் கிட்ட பத்தி பார்த்தா விஷம் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. ஆமா சார், இத்தினூண்டுல பேர்வாதி சோப்பு தான் சார் போட்டேன். எதுக்கு? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி எங்க ஐயா மனச மாத்தி பள்ளியோடம் போடாம பண்ணாங்க சார். அதனாலதான் வாயில சோப்பு போட்டு ஜன்னி வந்த மாதிரி நடிச்சேன் சார். அப்படியா? உங்க ஐயாட்ட நான் பேசுறேன் சார். உண்மையை சொல்லிடாதீங்க சார், எங்க ஐயா உப்பு கண்ணம் போட்டுருவாரு. சரி, அதெல்லாம் பாத்துக்கிறேன். செத்த நேரம் விட்டு இருந்தா புள்ளைய காப்பாத்திருக்க முடியாது. ஜன்னி வந்த காரணமே பயந்தேன். புள்ளைய ஏன் பயமுறுத்துறீங்க? அவ என்ன கேட்கறதெல்லாம் செஞ்சு விட்டுற வேண்டியதானே. ஒத்த புள்ள வச்சிருக்கீங்க, அப்படி அவ பெருசா என்னத்த கேட்ட போறா? ஒண்ணும் கேட்கல சாமி, படிக்கிறேன்னு சொல்றா. அது குத்தமா போச்சு. படிக்கிறேன்னு சொல்றது தப்பா போச்சா? இல்லைங்க டாக்டர், என் மகளை கட்டிக்க போறவனுக்கு அவனோட படிப்பு கொஞ்சம் குறைவு. இப்பயே அவனை விட ஒரு படிப்பு கூடுதலா படுத்திருக்கா. கூடுதல் தான் என்ன? அந்த பையன் இல்லன்னா இன்னொரு பையல கட்டி வைக்கணும். அதுக்காக இந்த ஜீமையில அருவமா உன் தங்கச்சி பையன் தான் இருக்கானா? அவன் எனக்கு மட்டும் தங்கச்சி மாவன் இல்ல, உனக்கு அண்ணன் தானே. அவன் வச்சு பேசு. இருக்கட்டுமே, அதுக்கோசரம் என் புள்ளைய வாரி கொடுக்கணுமா? என் புள்ள படிப்பா, பள்ளியோட போவா. தரம் இருந்தா உன் மருமையனே படிக்க சொல்லு. அதே தேனடைய தூக்கி தெருவுல எல்லாம் போட பாக்குறாங்க. சீலக்காரி, நீதே காப்பாத்தணும். அவ சொல்லிட்டு போறது சரிதே. என்னன்னு யோசிக்கிற? என்ன பண்ண போற சொல்லு. அவ ஆசைப்பட்டபடியே படிக்கட்டும். என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறவ? இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒழுக்க சலுக்கமா பேசி பழகு. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்ல. என்னத்த படிச்சு என்னத்த கழிச்சவ? நாக்குல சூடு போட்டுருவேன். தாத்தா, நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. நாலு கண்ணோ கழுகோ சுத்தும். இன்னைக்கு இல்லண்டாலும் நாளைக்கு உன்னை கட்டிக்க போறான் இவன் தானே. இங்க யாருமா படிச்சது போதும் பள்ளியிடமே வேணான்ட்டு கிடந்தவன உனக்காகத்தான் வம்படியா பள்ளிக்கூடம் சேர்த்தேன். நான் ஒன்னும் பூனைக்கு நாயக்காக வைக்கல, பூனைக்குட்டிக்கு பூனையத்தான் காக வச்சிருக்கேன். இல்ல சக்கரை கூட்டு போடா. நல்லா உட்காந்துக்கல வரசி. உட்காந்துருக்கதே தெரியல. அதுக்கு நான் உட்காந்துருக்கேன் கூட்டிட்டு வரணுமா? வரசி, என் கூட வரது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என் கூட வரேங்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு 80 வருஷம் ஆயிருக்கு தெரியுமா? நீ பிறந்தப்பவே உன்னை தூக்கணும்னு ஆசையா இருக்கும். அத்தை கிட்ட கெஞ்சி கூத்தாடுவேன், நீ கீழே போட்டு விடாண்டு என்னை தூக்க விடாது. நீ பேச ஆரம்பிச்சப்ப என்னை எப்படி சொல்லி கூப்பிடுவ தெரியுமா? டக்கரை அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்பயும் உன்னை தூக்க உன்கிட்ட வருவேன், நீ அழுதே ஊரை கூட்டிடுவ. என் கூட உங்ககிட்ட கேட்கறது இதே முத தரம். ஒன்று கேட்பேன், மனசுல இருக்க சொல்றியா?
எனக்கு ஒண்ணுமே சொல்லல. எதனாச்சும் சொல்லு. என்னத்த கேட்டான்னு தெரியலையே. எதனாச்சும் அடிச்சு விடுவோம். சொல்லு தாயி, துரை கேக்குதுல்ல? என் மாமனுக்கு எது சரிந்தாலும் எனக்கும் சரிதான். ஆமான்னு சொல்லாம வேற என்ன சொல்ல போறேன்? இளவரசி உன் கையாலே கொடு. துரை, இந்த சாமிநாத்தை உங்க கையால தொட்டு தொலங்கி விடுங்கய்யா. ஐயா புண்ணியத்துல இந்த வருஷம் பூரா பஞ்சம் இருக்காது. நீ போ இளவரசி, இப்ப நான் வந்துடுறேன். என்னடி கோபியை காணோம்? கோபி பள்ளியோட வரமாட்டாண்டி. ஏண்டி? அவங்க ஆத்தா செத்து போச்சு. நீ கொண்டாலும் சரி திண்டாலும் சரி, இனி இவன் உன் பாடு. டீ குடிக்கலாம்டா. ஒன்னா என்னடா சக்கரையா காணோம்? உங்கால வந்துட்டான்டா. எங்க ஆட்டத்தை என்ன மாப்பிள, ஆட்டம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. கரகாட்டம் வைக்காம விட்டு சந்தோஷப்படுறா. ஏன் சக்கர பாசிக்கு ஆயிட்டியா? அதுக்கெல்லாம ஆட்டத்தை போடுவாங்க. நானும் இளவரசியும் ஒன்னா பைக்ல வந்தானே. சொந்த மாய மேல வண்டியில வச்சு கூட்டு போற பெரிய அதிசயமாடா. ஏய், எனக்கு அதிசயம் தான்டா. ரொம்ப பீத்திக்காதரா. நாங்கெல்லாம் சினிமாக்கே கூட்டு போயிட்டு வந்து சத்தம் இல்லாம நின்றுகிட்டு இருக்கோம். ஓட்டுறா மாப்பிள, இவன் கூட்டு போனதா 5 வயசு புள்ளைய. இத போய் அவளே சொல்லிக்கிறப்ப கூட வந்ததை மட்டும் வச்சு நம்பிராத சக்கர. இல்லனே, இளவரசி பிறந்த அன்னைக்கே எனக்கிட்ட நிச்சயமாயிட்டானே. விவரம் தெரியாத வயசுல பேசிக்கிறதெல்லாம் பேச்சுல இப்பெல்லாம் மரவண வரைக்கும் வந்து சோடி மாறி போகுது. உனக்கேண்டா பச்சரிப்பு? அது இல்லடா, இவனுக்கு இருக்க அவளாதி அந்த பிள்ளைக்கு இருக்கணும்ல. வீட்டு பெருசுங்க வாய் நமச்சுல கண்டதை பேசும் மாப்ள. இளவரசிட்ட ஒரு வார்த்தை கேளு. கேட்டனே, 1000 பேர் 1000 சொல்லிட்டு இளவரசி. நீ சொல்லு, இப்ப உனக்கு நான் தோதானாளா? அப்படி போடு. அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமனுக்கு எது சரின்னு படுதோ அதான் எனக்கும் சரின்னு சொன்னாடா. அஷாம்பார் லாட்ரி போதுமாடா வென்று. இல்ல மாப்பிள, இளவரசி என்ன மாமேன்னு சொன்னது இன்னும் என் காதுல கேட்டே இருக்குடா. கோபி, இளவரசி என்னடா இப்படி இருக்க? கிண மாதிரி இருக்க இளவரசி. எங்க ஆத்தாளுக்கு பால் ஊத்துனது. எங்க ஆத்தா வாடை இல்லாம வீடே வெறிச்சோண்டு கிடக்கு. விடிஞ்சா ஏண்டா விடிஞ்சேண்டு இருக்கு. இருட்டுனா ஐயோ இருட்டிச்சேண்டு பதறது. சீரடிச்ச மாதிரி ஆயிட்டேன் இளவரசி. திண்டையா கொண்டியான்னு கேட்க கூட நாதி இல்ல இளவரசி. ஏண்டா, நான் இருக்கேன்ல. தாத்தா உன்னைய என் கையில பிடிச்சு கொடுத்துருக்கு. நான் இருக்கேன், நீ அழுதேண்டா. அந்த பாவம் என்னையெல்லாம் சேரும். இந்த ஊரு, உலகம், உறவு எது இல்லைண்டாலும் நான் இருப்பேன்டா. ஐயோ ஐயோ, என் குலத்துல எப்படி நடக்கணும்? ஆத்தா சீலக்கி, நான் என்ன குறை வச்சு இப்படி சகனத்தட காட்டுறியே? உனக்கு எதுனா போராட்டப்பட்டா அதுக்காண்டி உன் கோவத்தை என் குலத்துல காட்டாத. இந்த ஈனத்திற்கு மேல வேணுண்டா படிக்கிறதுக்கு தாயி. ஐயோ, அடி இவள வைக்க போறதானே எரிஞ்சு போச்சு. அதுக்கோசரம் என்னமா இலை வீட்டுல ஒப்பாரி வைக்கிறானக்கா ஒப்பாரி வச்சுக்கிருக்கவ. சவன தடண்டு மனசுக்கு பட்டா குறி சொல்றவன போய் பாப்போம். ஒண்ணுக்கு 4 பேரை பாப்போம். அதுக்கே கசங்குற. ஈராங்கர்த்தா கண்ணு கசராம இருக்குமா? அரிக்கிற இடம் எதுண்டு 6வது வரலுக்கே தெரியும். நம்ம வீட்டு சிங்காரி குத்த வச்ச நேரம் எப்படின்னு தெரியாம அவன் நிலப்படி தாண்டி போனது நம்ம தப்பு தானே. இத சொல்லி அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு கேட்டா சரியா போகுது. ஏன் கோபி, நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல? ஏன்டா உம்முன்னு இருக்க? ஆத்தா ஆவுகமா? ஒரு காலத்தை எப்படி கடத்த போறேன்னு நினைச்சா பயமா இருக்கு இளவரசி. உங்க ஆத்தா போனதை நினைச்சு சொன்னங்கிறத விட அது முகத்தை நினைச்சு வணங்குடா. எல்லாருக்கும் ஆத்தா வீட்டுலதான் இருக்கும். ஆனா உனக்கு இந்த காத்துல இருக்குடா. பாத்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கு. சாமிடா உங்க ஆத்தா. உன் கூட பேசிட்டு இருந்தாத்தே எனக்கே தைரியம் வருது இளவரசி.
காலத்துக்கும் தைரியம் கொடுக்கறது என் பொறுப்பு. அந்த நம்பிக்கை காத்துல போகாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. உன் முகத்தை எப்பயும் பார்த்துட்டு இருந்தா மலைக்கணக்கா நம்பிக்கை என்கிட்டயும் இருக்கும் இளவரசி. அம்புட்டு தானே, எப்பவும் சேர்ந்து இருக்கிறது கணக்கா ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். வா. என்னடா யூனிஃபார்ம்ல வந்திருக்க? வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. என்கிட்ட இருக்கிறதே இது ஒண்ணுதான் இளவரசி. இது கூட நீ வாங்கி தந்ததே. ஒரு நிமிஷம். அக்கினி வீரபுத்ரா, குறி சொல்றவன் நாக்கல வந்து உக்காந்து நல்ல வாக்கு ஒண்ணு சொல்லு சாமி. என் மகனை உன் கோயில்ல வந்து பூ மிதிக்க வைக்கிறேன். எதிரா உன் குலசாமி? பெலாவடி கருப்பசாமி. இதுனா வரைக்கும் சீலக்காரி தான் எங்க சாமி. ஒண்ணுமே பெல்லாவடி தான் சாமி. என் மவ சமைஞ்சு உட்காந்த நேரம் கிழமை எல்லாம் இதுல இருக்கு. நான் நுழைஞ்ச காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் ஒரு குத்தமும் நடந்ததில்ல வீட்டுல. இப்ப கெட்ட சவனம் எல்லாம் காட்டுது. நீங்க தான் பார்த்து ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும். சவனத்தடன்ட்டு நீ சொல்ற, அது என்னன்ட்டு ஆத்தா இப்ப சொல்லுவா பாரு. ஆத்தா மாரியாத்தா மகமாயி நல்ல வாக்கு ஒண்ணு சொல்லுதாயி. ஒளிஞ்சு வாழ்ற காலம் கொஞ்ச காலம் தான். ஊர் அழிறப்ப அது நம்ம காலம். நல்ல காலம்டா. எனக்கு தான் நீ இந்த எப்போ அணியும். அப்போவே எனக்கு நல்ல காலம் பிறந்துச்சு இளவரசி. உன் வீட்டுக்கு பிறான கொல்லையில இருந்த வைக்கப்படப்புல அக்குன்னு விளையாண்டு இருக்கான், சரியா? ஆமா சாமி, என்ன குத்தம்னு சொல்லிடுங்க சாமி. என் கொலையே நடுங்குது. இது வைக்கப்பட போட நிக்காது, காவு வாங்க போகுது. குப்பையில விழுந்தா கோமை தகமா கிடக்கணும். தண்ணில விழுந்தா தக்கையா மிதக்கணும். உசுறு போனா ஒன்னத்தான் போகணும். ஒன்னு 3 மாதத்துக்குள்ள கல்யாணம் செஞ்சு உன் மவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிரு. அதுவும் தன்னைக்கும் உன் வீட்டுக்கு நான் காவலு. இது தாண்டுனா உன் மவளுக்கு கல்யாணம் நடக்காது. பெரிய உசுறு ஒண்ணு தப்பிக்காது. ஆத்தா வாக்கு இது. தட்டாம செஞ்சு விடு, நட்டம் வராம நான் பாத்துக்கிறேன். உசுறு அண்டி வாழ்ற உடம்பு உடையலாம். உள்ள நினைச்சதை மட்டும் உதையலா வச்சுக்கணும். சாமி வாக்காதுன்னு சொன்னா சாமியே நாளையும் முகூர்த்தத்தையும் குறிச்சு கொடுக்கட்டும். கல்யாணத்தை அன்னைக்கே நடத்திடலாம். நாளையும் முகூர்த்தத்தையும் நான் குறிச்சு தரேன். மாப்பிள்ளைய நீங்க தேடிக்கிறீங்களா? எதுக்கு தேடனே? என் பேரன் சக்கரைக்கு